மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல உங்களுக்கு தமிழ்ல நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனல் DPABA இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் என்னால் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க நீங்க ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கங்க, ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கங்க. ஓகே, அந்த ஜிமெயில் ஐடியை எடுத்து நீங்க யூடியூப்ல போயிட்டு என்ன பண்ணணும், ஜஸ்ட் கோ அண்ட் சைன்இன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட் எழுத முடியும், அதே மாதிரி லைக் பட்டன் பிரஸ் பண்ண முடியும். அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருக்க வீடியோலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தயவு செஞ்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃபில்லிங் எ சீக்வன்ஸ் இன் காலம்ஸ் அண்ட் ஃபில்லிங் எ சீக்வன்ஸ் இன் ரோஸ். அது என்ன சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த ஃபில்லிங் ஒரு கொஸ்டின் நம்பர் 1 Q1 Q2 Q3 அப்படின்னு சொல்லி நீங்க ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வச்சுங்களேன். ஸோ Q1 Q2 Q3 டாட் 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 இதெல்லாம் வந்து காலத்துல எப்படி ஃபில் அப் பண்றது, அப்புறம் ரோல் எப்படி ஃபில் அப் பண்றது, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ரோலை எப்படி ஃபில் அப் பண்றது அப்படின்றத பார்க்கலாமா. ஓகே, ஸோ இந்த இடத்துல Q1 Q2 Q3ன்றது ஆட்டோமேட்டிக்காக வர வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். மெத்தட் 1 அப்படின்ற ஃபார்முலா இந்த ஏரியா ஃபுல்லா. ஓகே, ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாவே மெத்தட் 1 அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்ன ஃபார்முலானா ஈக்குவல் டு விதின் டபுள் கோட் கியூ. ஏன்னா கியூன்ற லெட்டர் வரணும் இல்லையா, கியூ அப்படின்றது ஒரு டெக்ஸ்டா கொடுக்கணும்னா டபுள் கோட்ல கொடுக்கணும். இந்த ஆம்பர்சன் சிம்பிள் இருக்குல்ல, அண்ட் என்ற சிம்பிள், ஆம்பர்சன் சிம்பிள். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா ரோ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ROD அப்படின்றது எக்ஸல்ல உள்ள பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஓகே, பில்ட்-இன் ஃபங்க்ஷன்னா என்ன, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லி தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துங்க. ஸோ ரோன்னு சொல்லி கொடுத்தா எக்ஸல் வந்து ரோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணா உலகத்துல யார் டைப் பண்ணாலுமே சேம் வேல தான் ஒர்க் ஆகும். ஓகே, அப்புறம் ஒரு டபுள் பேரந்தசிஸ், ஓப்பனிங் பேரந்தசிஸ், க்ளோசிங் பேரந்தசிஸ், -3 அப்படின்னு சொல்லி ஒரு இதை டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இங்க -6 சொல்லி கொடுத்துருக்கோம். இது என்ன -3 -6 சொல்லி கேட்டீங்கன்னா உங்களோட ரோ நம்பர் எந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல ஃபார்முலா இப்போ எல்லோ கலர்ல Q1 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல Q1ன்றது ஆட்டோமேட்டிக்கா வர வச்சிருக்கிறேன். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி Q2ன்னு வர வச்சிருக்கேன், Q3ன்னு வர வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு 1000 ரோ வேணும்னா என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணி 1000 டைம்ஸ் வந்து நீங்க கீழே வரைக்கும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ Q1 அப்படின்ற இடத்துல என்ன ஃபார்முலா டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா இந்த ஃபார்முலா டெக்ஸ்ட்ல நான் நார்மலா சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே எந்த எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல ஃபார்முலா என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்முலா பார்ல போய் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் D7ல என்ன ஃபார்முலா என்ட்ரி பண்ணுறீங்கன்னா ஃபார்முலா பார்ல போய் பார்க்கணும். ஸோ நான் D7 விட்டுட்டு வெளியே வந்துட்டேன்னு வச்சுங்களேன், எங்கேயாவது போயிட்டோம்னா அந்த D7ல என்ன ஃபார்முலா இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாம போயிடும். ஸோ அதனால பக்கத்துல இந்த இடத்துல ப்ளூ கலர்ல ஒயிட் கலர் ஃபாண்ட்ல வந்திருக்கு இல்லையா, இதுதான் அந்த ஃபார்முலா டெக்ஸ்ட். ஈக்குவல் டு டபுள் கோட்ல Qன்னு சொல்லி கொடுத்தா அந்த Q வந்திருக்கு. அப்புறம் அண்ட் ரோ க்ளோசிங் பேரந்தசிஸ், ஓப்பனிங் பேரந்தசிஸ், க்ளோசிங் பேரந்தசிஸ் -6 அப்படின்னு சொல்லி போட்டாச்சுன்னா என்ன வந்திருக்குது, இந்த இடத்துல Q1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி சிம்பிளா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். ஸோ இந்த இடத்துல Q1ன்றது கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா, ஸோ எந்த காலத்துல இருக்கு, அது காலம் C-ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த பிரவுன் கலர்ல பாத்தீங்கன்னா Q2 இருக்கு, அது எந்த காலத்துல இருக்கு, D-ல இருக்கு. அதே மாதிரி ப்ளூ கலர்ல பாருங்க காலம் E-ல இருக்கு, Q3ன்றது காலம் E-ல இருக்கு. ஸோ இந்த Q1ல உள்ள கிரீனுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த பிரவுன்ல உள்ள Q2 அப்படின்றதுக்கு இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இங்க Q3ல உள்ள ப்ளூக்கு இங்க எக்ஸ்பிளனேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ வாங்க பார்க்கலாம். Q1ல வந்து என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம், ஈக்குவல் டு Q, அதாவது டபுள் கோட்டுக்குள்ள Qன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த டெக்ஸ்ட் அப்படியே இங்க டைப் பண்ணணும். ஓகே, அண்ட் காலம் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் டபுள் -2ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்முலா டெக்ஸ்ட்ல வந்து நான் நார்மலா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கலர் கொடுத்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல கொடுத்துருப்பேன். இதெல்லாம் ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த ஃபார்முலா டெக்ஸ்ட்ல என்ன இருக்கு, Q அப்படின்றது அப்படியே ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் அப்படி டைப் ஆகும். ஸோ Q1ல உள்ள Q இங்க டைப் ஆயிருக்கு. அந்த 1 எப்படி வந்துச்சு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்க பாருங்க. காலம் C அப்படின்ற இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், காலம் C-யோட நம்பர் வந்து 3ன்னு சொல்லி சொல்லுவோம். Column A is number 1, column B is number 2, column C is number 3, column D is number 4, column E is number 5, அந்த மாதிரி. Okay, so formula in C with equal to column
ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் சொல்லி கொடுத்தா என்ன வரும்? ரெஃபர்ஸ் 3ன்னு சொல்லி வரும். ஸோ இந்த இடத்துல போட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். C7ல போய் என்டர் பண்ணுறேன். ஈக்குவல் டு COLUMN ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். ஸோ இதுக்கு என்ன ரிசல்ட் வரும்? நம்ம காலம் சில இருந்துட்டு ஒரு காலத்து உண்டான அந்த காலத்தோட ரெஃபரன்ஸ் கேட்குறோம் இல்லையா? நம்பர் 3 சொல்லி வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா இன் சி வித் காலம் ஓப்பன் பிராக்கெட் க்ளோசிங் பிராக்கெட் அப்படின்றது கொடுத்தா என்ன வரும்? 3 சொல்லி வருது. அடுத்தது ஃபார்முலா இன் காலம் சில போயிட்டு வித் ஈக்குவல் டு காலம் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்ன்றது 3ன்ற ரிசல்ட் வரும். -2 சொல்லி கொடுத்தா என்ன வரும்? 3 - 2 is 1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அடுத்தது ஃபார்முலா இன் காலம் சி ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கோம்? டபுள் கோட்டுக்குள்ள கியூ அப்படின்னு சொல்லி போட்டு பேலன்ஸ் அண்ட் அப்படின்னு இருக்குல்ல. அண்டுன்னு அந்த டெக்ஸ்ட்டை ஜாயின் பண்ணி கியூன்ற டெக்ஸ்ட் கூட வேற என்னத்தை ஜாயின் பண்ணணும்? காலம் ஓப்பன் பிராக்கெட் க்ளோசிங் பிராக்கெட் -2. ஸோ காலம் ஓப்பன் பிராக்கெட் காலம் ஓப்பன் பிராக்கெட் க்ளோசிங் பிராக்கெட்ன்றது எந்த இடத்துல என்டர் பண்றோம்? காலம் சில எங்க போய் நீங்க என்டர் பண்ணாலுமே அதுக்கு வந்து நம்பர் 3ன்னு சொல்லி வரும். ஏன்னா காலம் சின்றது நம்பர் 3rd காலம்னு அர்த்தம். ஸோ 3 - 2 வந்து 1ன்னு சொல்லி வருது. ஸோ இந்த கியூன்ற டெக்ஸ்டையும் 1ஐயும் ஜாயின் பண்ணி Q1 அப்படின்னு வரும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்திருக்கு. அதோட ஃபார்முலா டெக்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் வந்து Q2 அப்படின்றது இங்க எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு விதின் டபுள் கோட் கியூ அண்ட் காலம் எந்த இடத்துல காலம் என்டர் பண்றோம்? காலம் டில போய் காலம் சொல்லுவோம். காலம் டினா 4 இல்லையா? 4 - 2 என்ன வரும்? 2. ஸோ Q2ன்னு சொல்லி வந்திருக்கு. அதே மாதிரி தான் இங்க Q3 இந்த இடத்துல போயிட்டு ஈக்குவல் டு டபுள் கோட்டுக்குள்ள கியூ கொடுத்துருக்கோம் அண்ட் காலம் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் வந்து இந்த இடத்துல எந்த இடத்துல வரும்? இந்த காலம்ன்ற ஓப்பன் பிராக்கெட் க்ளோசிங் பிராக்கெட் காலம் ஈல இருக்கிறனால காலம் இ ரெஃபர்ஸ் டு 5th காலம். ஸோ 5 - 2 is 3. ஸோ கியூன்றத டெக்ஸ்டையும் 3ஐயும் ஜாயின் பண்ணி Q3ன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கிறோம்? சீக்வன்ஸ்ல ரோல போயிட்டு இந்த இடத்துல Q1 அப்படின்ற இடத்துல போயிட்டு இங்க ரோன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். காலமுக்கு போது அங்க ரோ கொடுத்துருக்கோம். ஸோ எத்தனாவது ரோ இது பாருங்க? 7th ரோல போயிட்டு நம்ம இங்க என்ன எந்த இடத்துல என்டர் பண்ணாலும் கியூன்ற டெக்ஸ்டையும் அண்ட் ரோ நம்பர் 7 தானே அது ரோ நம்பர் 7. ஏன்னா 7th காலத்துல போயிட்டு ரோ ஓப்பன் பிராக்கெட் ஃபுல் ஓப்பன் பிராக்கெட் க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்தா நம்பர் 7 அர்த்தம். 7 - 6 is equal to 1. ஸோ Q1 அப்படின்றதும் Q-ஐயும் 1ஐயும் ஜாயின் பண்ணி அர்த்தம். அதே மாதிரி தான் இங்க போய் ரோ நம்பர் 8ல வந்து அந்த ரோன்ற open bracket closing bracket will bring 8. So 8 - 6 is 2. So Q அப்படின்ற டெக்ஸ்டையும் 2 ஜாயின் பண்ணா Q2 வருது. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்க ரோ நம்பர் 9 அப்படின்றதுல போயிட்டு இங்க -6 சொல்லி போட்டா 9 - 6 is 3. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஒரு இடத்துல ப்ராக்டிக்கல் என்டர் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இங்க இடத்துல எனக்கு Q1 சொல்லி வரணும் இல்லையா? இது வந்து எந்த நம்ம ரோ வைஸ் ஃபில்அப் பண்ண போறோம் அப்படின்னாச்சுன்னா ரோன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் டு டபுள் கோட்டுக்குள்ள கியூன்னு சொல்லி போட்டுட்டு அப்புறம் இந்த டெக்ஸ்ட் கூட எந்த டெக்ஸ்ட்டை ஜாயின் பண்ணணுமோ அப்படின்றதுக்கு முன்னாடி ஆண்டு கொடுத்துக்கலாம். ROW இந்த டபுள் பேரந்தசிஸ் போட்டாச்சுன்னா இப்போ எத்தனாவது ரோல இருக்கு? 5th ரோல என்டர் பண்றோம். ஸோ 5th ரோல அப்படியே விட்டாச்சுன்னா என்ன வரும்? Q5 சொல்லி வருது இல்லையா? ஏன்னா ரோ நம்பர் 5 சொல்லி வருது. நமக்கு Q1 தானே வரணும். ஸோ -4 அப்படின்னு சொல்லி போட்டா Q1 வருமா? வந்துச்சா? ஸோ இதை வந்து ஃபார்முலா என்ட்ரி பண்ண இடத்த நான் வந்து எல்லோ கலர் பண்ணிக்கிறேன். அது பக்கத்துல ஃபார்முலா டெக்ஸ்ட் என்ன என்டர் பண்ணுவோம் அப்படியே பார்த்துக்கலாம். ஈக்குவல் டு ஃபார்முலா டெக்ஸ்ட் ரெஃபரிங் ஃப்ரம் C5ல என்ன ஃபார்முலா இருக்கு அப்படி வந்துடும். ஸோ புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ C5ல என்ன ஃபார்முலா? நார்மலா ஃபார்முலா டெக்ஸ்ட் வந்து இந்த கலர் கொடுத்து ஒயிட் கலர் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இல்லையா? ஸோ என்ன ஃபார்முலா என்டர் பண்ணியிருக்கோம்? ஈக்குவல் டு Q within double quote and row open bracket closing bracket which is on 5th row, so it will return 5. So 5 - 4 is 1. So இப்போ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணும்? எனக்கு Q2 இங்க வரணும்னா அப்படியே என்டர் பண்ணும். Q2 வந்துடும். ஓகே, எனக்கு இங்க இடத்துல வந்து Q3 வேணும்னா இங்க இடத்துல Q3 என்டர் பண்ணும். ஸோ Q4 Q5 எத்தனை வேணுமோ எவ்வளவு வேணுமோ அதை பண்ணிக்கலாம். 1000 ரோஸ் வேணும்னா 1000 ரோஸ் வரைக்கும் நம்ம காப்பி பண்ணியாச்சுன்னா அந்த டீட்டெயில் அப்படியே வந்துடும். ஓகே, இது ஒரு மெத்தட். ரைட். இப்போ அடுத்த மெத்தட் நம்பர் 2 சொல்லி இருக்கு இல்லையா? இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம்? ரோ நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டு பர்டிகுலர் ரோ இன் C5 சொல்லி என்டர் பண்ணிருக்கு. அப்புறம் $C $4 சொல்லி போட்டு அடுத்த மைனஸ் ரோ போட்டு இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ Qன்ற டெக்ஸ்டையும்
அப்புறம் ரோ அப்படின்றது C5 இருக்கு இல்லையா, அந்த C5ல உண்டான ரோ எந்த ரோ அது, 5th ரோ இல்லையா. ஸோ 5 மைனஸ் ரோ ஆஃப் $C $4, இது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். ஓகே, அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல $C $4ல போயிட்டு ரோ என்னன்னு அர்த்தம், இந்த இடத்துல 4 இருக்கு இல்லையா, அதனால 4th ரோ இருக்கும். ஸோ 5th ரோ மைனஸ் 4th ரோ அப்படின்னா 5 மைனஸ் 4 அப்படின்னு 5 மைனஸ் 4 ஈக்குவல் டு எவ்வளவு, 1. ஸோ 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 2 சொல்லி வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு மெத்தட் 2ல போயிட்டு இங்க நம்ம என்ட்ரி பண்ணிருக்க ஃபார்முலானா இந்த இடத்துல ஃபார்முலா பாருங்க, ஈக்குவல் டு விதின் டபுள் கோட் Q அண்ட் ரோ D15 அர்த்தம். ஸோ D15ல போயிட்டு 15 அப்புறம் மைனஸ் D15 பிளஸ் 1 சொல்லி போட்டதுனால இங்க வந்து என்ன இருக்கு, 15th ரோ மைனஸ் 15th ரோ. 15 minus 15 becomes 0. So plus 1 அப்படின்னு சொல்லி நான் Q1 சொல்லி வந்துச்சு. ஸோ Qவையும் 1ஐயும் ஜாயின் பண்ணிருக்கு. மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. விதின் டபுள் கோட்ல Qன்ற டெக்ஸ்ட கொடுத்தா இந்த இடத்துல Q வரும். அண்ட்ன்றதை கொடுத்துட்டு ரெண்டு அண்டு கொடுக்கலாம. ஓகே, ஒரே அண்ட்ல என்ன போட்டிருக்கோம், ரோ நம்பர் ரோ விதின் தி பிராக்கெட் D15 சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ D15ல இந்த செல் தான், இந்த செல்லுல எத்தனாவது ரோ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போட்டு 15 சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ D15ன்றது இந்த செல்ல குறிக்குது. அதே மாதிரி மைனஸ் ரோ ஆஃப் $D $15 அப்படின்றத இங்க கொடுத்துருக்கோம், பிளஸ் 1 சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ 15 மைனஸ் 15 becomes 0 plus 1 becomes 1. ஸோ Q1 சொல்லி வந்துச்சு. அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போடுறோம். ஓகே, கீழே போட்டதுன்னா இங்க Q2 சொல்லி வந்திருக்கு. இதுக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கு பாருங்க, ஈக்குவல் டு Q அப்படின்றது டெக்ஸ்ட் உள்ளுக்குள்ள இருக்கு அண்ட் ரோ D16 சொல்லி வந்திருக்கு. ஏன்னா இந்த Q1ல உண்டான ஃபார்முலா எடுத்து காப்பி பண்ணி கீழே போட்டிருக்கோம். இந்த Q1ல என்ன இருக்கு, ரோ விதின் பேரந்தசிஸ் D15 இருக்குது, அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல இல்ல இல்லையா. அதனால இங்க இருக்கிற ஃபார்முலா காப்பி பண்ணி கீழே போட்டா என்னாவும், ஒரு செல் கீழே போகுதுன்னா 15 becomes 16. ரோ மாறும்போது வந்து ரோ நம்பர் 15 இஸ் சேஞ்சிங் டு row number 16 because we are moving one cell below. பட் இங்க $D $15 சொல்லி போட்டிருக்கோம். இதுல வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் இருக்கலாம், நீங்க காப்பி பண்ணி எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணாலும் அது $D $15 தான் வரும். ஸோ இங்க என்ன அர்த்தம், 16 minus 15 which is 1 plus 1 becomes 2. ஸோ Q2 வந்துருக்கு. அதே மாதிரி தான் இங்க Q3 எப்படி, விதின் டபுள் கோட் அண்ட் ரோ D17 சொல்லி வந்திருக்கு. ஏன்னா Q2ல வந்து காப்பி பண்ணி இங்க போட்டிருக்கோம். இது ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு என்ட்ரி பண்ணி காமிக்கணும், என்ன பண்ணோம், இந்த இடத்துல போய் என்ட்ரி பண்ணி காமிக்கலாமா, ஈக்குவல் டு Q அப்படின்னு டபுள் கோட்ல போட்டிருக்கோம், அண்ட் போட்டு என்ன பண்றோம், ரோ அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்றேன், இப்போ நம்ம எந்த செல் என்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம், I5 என்ட்ரி பண்றோம் இல்லையா. ஸோ I5 அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாமா. ஸோ I5 மைனஸ் ROW. இப்போ வந்து இந்த இடத்துல அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், $I $5. ஸோ ரோ I5னா என்னது, 5th ரோன்னு அர்த்தம். நம்பர் 5 அப்படின்றத நம்பர் 5 தான் வந்து அதோட ரிசல்ட், 5th ரோன்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஸோ இட் இஸ் ஃப்ரம் த 5th ரோ, ஸோ இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் த ரோ நம்பர் as 5. ஸோ ரோ $I $5 அதுவும் வந்து நம்பர் 5 தான் வரும். ஸோ 5 minus 5 becomes 0 இல்லையா. ஸோ இது அப்படியே விட்டாச்சுன்னு என்ன வரும், இந்த இடத்துல Q0ன்னு சொல்லி வந்துடும். ஆனால் நமக்கு தேவை Q1ல ஸ்டார்ட் ஆகுன்றோம், பிளஸ் 1 சொல்லி கொடுத்து பண்றோம் Q1. ஸோ இந்த இடத்துல நான் இப்போ உங்களுக்கு வந்து, அதாவது நம்ம செல் I5ல Q1 அப்படின்றத வர வச்சிருக்கோம் ஃபார்முலா யூஸ் பண்ணி. அதுக்கு என்ன ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்றத நான் இந்த இடத்துல ஃபார்முலா டெக்ஸ்டை காப்பி பண்ணி இங்க ரைட் சைட்ல போட்டுறோம், உங்களுக்கு அது வந்துடும். ஓகேயா, புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு. இப்போ ஈக்குவல் டு டபுள் கோட்டுக்குள்ள Q அண்ட் ரோ I5 அப்படின்றது ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஏன்னா $I போடல, $5 போடல. ஸோ ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னா காப்பி பண்ண அந்த I5 will become I6, இல்லைன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து மைனஸ் ரோ $I $5 சொல்லி அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இது அப்படியே தான் இருக்கும், நீங்க எங்க காப்பி பண்ணி எங்க போட்டாலும் இந்த ஃபார்முலா, நீங்க எல்லோ கலர்ல இருக்க ஃபார்முலாவுக்கு எங்க காப்பி பண்ணி போட்டாலும் அந்த I5 will become I5 only because of $I $5. ஓகே, ஸோ இப்போ காப்பி பண்ணி கீழே போட்டால் என்ன ஆகும், Q2ன்னு சொல்லி வருது. ஸோ அடுத்து காப்பி பண்ணி கீழே போடுறேன் Q3 வருது, அடுத்து காப்பி பண்ணி கீழே போடுறேன் Q4 வருது. ஸோ இது எல்லாத்தையும் ஃபார்முலா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்க. ஸோ பாருங்க, Q becomes Q அப்படியே தான் இருக்கு இல்லையா.
ஏன்னா Q வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் தான். ஆனா ரோ I5 வந்து I6 இருக்கு, அப்புறம் I7 இருக்கு, I8 இருக்கு. மூணாவது பார்ட் பாருங்க, ரோ $I $5ன்றது அப்படியே வந்து மாறாம அப்படியே வந்திருக்கு. $I $5 +1 அதே தான். ஸோ அதனாலதான் இந்த இடத்துல நமக்கு Q1 to Q3 Q4 எல்லாம் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது மெத்தட் நம்பர் 2 புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஓகே, அடுத்தது இன்னொரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மெத்தட் நம்பர் 1 மெத்தட் நம்பர் 2ல என்ன பண்ணோம், நம்ம ஒரு இடத்துல ஒரு ஃபார்முலா என்ட்ரி பண்ணோம், அப்புறமா அதை காப்பி பண்ணி எத்தனை ரோ வேணுமோ அத்தனை ரோ நம்ம பேஸ்ட் பண்ணோம். ஸோ இது ஈஸியா 3 ரோவில் தேவைப்படலாம், ஈஸியா பேஸ்ட் பண்ணிடுறோம். இங்க 4 ரோ தேவைப்படும், ஈஸியா பேஸ்ட் பண்ணிடுறோம் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ 1000 ரோ வேணும்னா என்ன பண்ணோம், 1000 ரோயும் போய் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ நம்மளோட ஒர்க்கு வந்து 1000 செல்லுக்கும் நம்ம வேலை பார்க்கணும்னு அர்த்தம். ஆனா இங்க சீக்வன்ஸ் சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல என்ன அர்த்தம், MS Office 2021 or later version or MS Office 365 அப்படின்ற வெர்ஷன்ல தான் இது ஒர்க் ஆகும், இந்த சீக்வன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, எல்லோ கலர் மெத்தட் 3ன்றதுல எல்லோ கலர்ல Q1 இருக்கு, மற்றதெல்லாம் வயலட் கலர்ல இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த வயலட் கலர்ல இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணல, எக்ஸல் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் பண்ணிருக்கு, நம்ம போய் காப்பியும் பண்ணல பேஸ்டும் பண்ணல. ஸோ Q1ல என்ன என்ட்ரி பண்ணிருக்கோம், ஃபார்முலா பார்ல போய் பாருங்க, ஈக்குவல் டு within double quote Q and அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு புதுசா ஒரு ஃபங்க்ஷன், எக்ஸல் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் கத்துக்கிறோம், சீக்வன்ஸ் அப்படின்றது. சீக்வன்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கிறோம், எத்தனை ரோ வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், 5 rows சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா 5 rows வந்து ஃபில்அப் ஆயிருக்கு. அடுத்து எத்தனை காலத்தை வேணும்னா, ஒரே ஒரு காலத்துல எனக்கு டேட்டா வேணும்னா Q1 Q2 Q3 எல்லாம் ஒரே காலத்துல வந்து எந்த நம்பர்ல ஸ்டார்ட் ஆகணும், 1ல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸ்டார்ட் அப்படின்றது நம்பர் 1. அடுத்தது எந்த இன்கிரிமெண்ட்ல போகணும், நம்பர் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா Q1க்கு அப்புறம் 1 + 1 2, Q2க்கு அப்புறம் Q2 + 1 3 அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணியிருக்கிறோம், இப்படி ஃபில்அப் ஆயிருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ M5ல என்டர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்க போயிட்டு என்ன பண்ணணும், டபுள் கோட்டுக்குள்ள Q கொடுக்கணும், அப்புறம் அண்ட் சீக்வன்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை டைப் பண்ணும், பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இங்க வந்து உங்களுக்கு கைடன்ஸே இங்க கீழே வரும் பாத்தீங்களா, FX அப்படின்னு சொல்லி சீக்வன்ஸ் சொல்லி வந்திருக்கு. ஸோ ரிட்டர்ன் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் சொல்லி வந்திருக்கு. அதுல நீங்க போயிட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கைடன்ஸ் ஃபர்தர் இன்னும் டீடைல்டா வரும். பாருங்க, ரோஸ் எத்தனை ரோ வேணும், எனக்கு வந்து இப்போ ஒரு 10 ரோ வேணும்னு சொல்லி சொல்றேன். காலம் எத்தனை காலத்துல உங்களுக்கு சீக்வன்ஸ் வேணும், எனக்கு ஒரே காலத்துல வந்தா போதும். ஏன்னா Q1 Q2 Q3 அப்படின்னு சொல்லி போட்டு Q10 ஒரே காலத்துல தான் எனக்கு வரும். ஸோ நம்பர் 1 அப்படின்னு சொல்லி போட்டு. ஓகே, ஸ்டார்ட் அப்படின்றது எந்த நம்பர்ல ஸ்டார்ட் ஆகணும், எனக்கு Q1 அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகணும், Q2ல ஸ்டார்ட் ஆகணும்னா 2 சொல்லி கொடுக்கணும். ஸோ 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்னென்ன ஸ்டெப்ல வரணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1 + 1 + 1 Q1 + Q2, அது Q1க்கு அப்புறம் Q2 வரணும் அப்படின்றது நம்பர் 1ல வந்து மாறிட்டே போகணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் வரும். ஸோ கொடுத்தா என்ன வரணும், Q1 to Q10 வரணும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரே ஒரு செல்ல போய் ஃபார்முலா என்ட்ரி பண்றோம். மற்ற மெத்தட்ல என்ன பண்றோம், ஒரு செல்ல போயிட்டு ஒரு ஃபார்முலா என்ட்ரி பண்ணிட்டு எத்தனை செல்ல டேட்டா வேணுமோ அதுக்கு என்ன பண்றோம், என்ட்ரி பண்ண இடத்துல அந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி ஒரு 1000 செல் தேவைப்படும், 1000 செல்ல போய் பேஸ்ட் பண்ணணும். 3 செல்ல வேணா 3 செல்லையும் பேஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ என்டர் பண்றோம், ஒரே ஒரு இடத்துல தான் என்ட்ரி பண்றோம். ஜஸ்ட் என்டர் கொடுத்தாச்சுன்னா பாத்தீங்களா வந்து ஃபில்அப் ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ இதுக்கு தான் வந்து நான் என்ன பண்றேன், Q1 அப்படின்ற எங்க இருக்கு, M5 செல்ல எல்லோ கலர் பண்ணிக்க, அங்கதான் நம்ம ஃபார்முலா என்ட்ரி பண்ணிருக்கிறோம். இந்த Q2 Q3 Q4 எக்ஸெட்ரா 10 வரைக்கும் வந்திருக்கிறதெல்லாம் வந்து வயலட் கலர்ல போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்பில் ஆயிருக்குன்னு அர்த்தம், SPILL. ஓகே, Excel spills the value depending upon the formula entered in M5. ஓகே, இப்போ இங்க போயிட்டு 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, 10க்கு தான் நம்ம 1000 சொல்லி கொடுத்தா என்ன ஆகும், ஸோ பார்க்கலாமா, 1000 சொல்லி கொடுத்தா Q1000 வரைக்கும் வரும். பாத்தீங்களா, Q10க்கு அப்புறம் 11 அப்படின்னு சொல்லி ஃபுல்லா வந்திருக்கு, கீழே வரைக்கும் வந்திருக்கு, பிளா 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 வந்திருக்கு பாத்தீங்களா. ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நமக்கு டேட்டா கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்பில் அப்படின்றது. ஸோ ஒரே ஒரு செல்ல மட்டும் நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணிருக்கோம். அதைத்தான் நான் வந்து இங்க என்ன போட்டிருக்கேன், டீடைல்ல இங்க போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா மெத்தட் 1ல போயிட்டு என்ன பண்ணிருக்கிறோம், ஃபார்முலா சேம் ஃபார் எனி நம்பர் ஆஃப் செல். இங்க பாருங்க,
இந்த ப்ளூ கலர்ல டாலர் சாரி ஈக்குவல் டு டபுள் கோட்ல கியூ இருக்கு அண்ட் ரோ ஓப்பன் பிராக்கெட் ஓப்பன் பிராக்கெட் க்ளோசிங் பிராக்கெட் -6 இருக்கு. அதே தான் கீழே அடுத்த ஃபார்முலாவில் இருக்கு. அடுத்த செல்லையும் ஃபார்முலா, அடுத்த செல்லையும் அதே ஃபார்முலா. அதாவது ஃபார்முலா இஸ் சேம் ஃபார் எனி நம்பர் ஆஃப் செல்ஸ். அப்புறம் டிராகிங் ஆர் காப்பி பேஸ்ட் நீடட் இஃப் யூ வாண்ட் ஃபர்தர் இன்க்ரீஸ் பண்ணி Q1 Q2 Q3 அந்த மாதிரி பண்ணா ட்ராக் பண்ணிட்டே போய் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் டேட்டா நீடட் ஃபார் 1000 cells, copy the formula from cell 1 and paste it in next 999 cell. இதெல்லாம் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். அதே தான் இங்க. ஆனா இங்க ஒண்ணு என்ன இருக்குன்னா, இந்த ஃபார்முலா இஸ் டிஃபரண்ட் ஃபார் எவ்ரி செல். இங்க எப்படின்னு சொல்றேன்னா, இங்க ரோ நம்பர் D15 இருக்கு, இங்க ரோ நம்பர் D16 இருக்கு. ஸோ ரெண்டுமே வேற வேற ஃபார்முலா இல்லையா? ஓகே, ஏன்னா செல் ரெஃபரன்ஸ் மாறுது. ஆனா இந்த இடத்துல $D $15 சொல்லி கொடுத்துருக்கு, அது அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்ல மட்டும்தான் வேரி ஆகுது. D15 பிகமிங் D16, D16 பிகம்ஸ் D17. ஸோ அதுதான் இங்க வந்து ஃபார்முலா டிஃபரண்ட் ஃபார் எவ்ரி செல் சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ டிராகிங் ஆர் காப்பி நீடட். அதே மாதிரி வந்து 1000 செல் டேட்டா வேணும்னா செல் 1ல என்ட்ரி பண்ணிருக்க ஃபார்முலா எடுத்து காப்பி பண்ணி பேலன்ஸ் நெக்ஸ்ட் 999 செல்ஸ்ல என்ட்ரி பண்ணணும். ஆனா சீக்வன்ஸ் அப்படின்றதுல ஃபார்முலா இன் சிங்கிள் செல் ஒன்லி. ஓகே, ஒரே ஒரு செல்ல போயிட்டு அந்த ஃபார்முலா என்ட்ரி பண்றோம். நோ நீட் டு காப்பி பேஸ்ட் த ஃபார்முலா, நோ டிராகிங், நோ மேனுவல் காப்பி. எக்ஸல் ஸ்பில்ஸ் என்டையர் சீக்வன்ஸ் டைனமிக்லி. 1,00,000 ரோவில் உங்களுக்கு டேட்டா வேணும்னாலும் ஜஸ்ட் நீங்க என்ன கொடுக்கணும், 1,00,000 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். 1,00,000 காலத்துல வேணும்னா எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இவ்வளவு நம்ம பார்த்துட்டு சீக்வன்ஸ் இன் ரோஸ் எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இது வந்து ரோ நம்பர் 1, இது வந்து ரோ நம்பர் 2, இது ரோ நம்பர் 3 மெத்தட் 1ல. மெத்தட் 2ல இது ரோ நம்பர் 1, ரோ நம்பர் 2, ரோ நம்பர் 3, ரோ நம்பர் 4 பண்ணோம். இங்க சீக்வன்ஸ்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ட்ரி பண்ணி நம்ம ரோ நம்பர் வந்து மொத்தம் வந்து 5 சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சீக்வன்ஸுக்கு அப்புறம் பாருங்க நம்பர் ஃபர்ஸ்ட் எத்தனை ரோ வேணும்னு சொல்லி கொடுத்தனால 5 ரோ சொல்லி கொடுத்தா 5 ரோ வந்துச்சு. இதே தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், காலத்துலயும் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல காலத்துல பாருங்க மெத்தட் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல Q2ன்னு சொல்லி வந்திருக்கு. எதுக்கு இங்க இடத்துல Q2 வந்துச்சு, Qன்னு சொல்லி கொடுத்துருக்கோம், காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த காலம் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் விச் இஸ் என்டர்ட் இன் காலம் D. காலம் D is number 4. So 4 minus 2 becomes 2 சொல்லி வந்திருக்கு. ஸோ Q2 to Q3 அப்படி இந்த மாதிரி வருது. Q2ன்றதுக்கு நம்ம காப்பி பண்ணி என்ன பண்ணிருக்கோம், இங்க காப்பி பண்ணி பார்த்தா Q3 வரும், அடுத்து Q4 வரும். ஸோ இங்க எனக்கு வந்து Q1 வர வைக்கணும், என்ன பண்ணும், -2 போதா -1 போடும். ஏன்னா காலம் Dல போயிட்டு காலம் சொல்லி கொடுத்தா 4 வரும். ஸோ 4 மைனஸ் என்ன பண்ணும், 3 கொடுக்கணும். 4 மைனஸ் 3 கொடுத்தா Q1 சொல்லி. இப்போ இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா Q2 Q3 சொல்லி வரும். ஓகே, அடுத்து மெத்தட் 2ல போயிட்டு என்ன பண்றோம், இங்க போயிட்டு ஈக்குவல் டு இங்க ஃபார்முலா பார்ல இங்க கீழே பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் தெரியுது, ஈக்குவல் டு Qன்ற டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அண்ட் காலம் D14 மைனஸ் காலம் $D $14 + 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன அர்த்தம், செல் ரெஃபரன்ஸ் D14ல இருந்து என்ன அர்த்தம், 14th ரோ. அப்புறம் $D $14 அப்படின்றதுக்கு காலம் வந்து என்ன அர்த்தம், அதுவும் வந்து சாரி காலம் வந்து என்ன சொல்றீங்க, காலம் Dன்றது என்ன அர்த்தம், 4th காலம் நம்பர் 4. ஸோ அது மாதிரி $D $4 வந்து காலத்துல கொடுத்தாச்சு, அதுக்கும் நம்பர் 4. 4 minus 4 becomes 0 + 1. ஸோ Q1 இங்க வந்துருச்சு. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டாச்சுன்னா இங்க ஃபார்முலா பாருங்க, E14 Qக்கு அப்புறம் E14 மாதிரி இருக்கு. இந்த D14 இந்த இடத்துல காப்பி பண்ணி இங்க ரைட் சைட்ல போட்டாச்சுன்னா D becomes E. ஆனா இங்க பாருங்க $D $14 அப்படின்றது $D $14 அப்படியே இருக்கு. ஏன்னா அது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல இருக்கு. Because D14 is in relative reference, D14 காப்பி பண்ணி ரைட் சைட்ல போட்டதுனால என்ன இருக்கு, D becomes E. இங்க அதே மாதிரி E becomes F, F becomes G. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது ரெண்டாவது மெத்தட். ஓகே, ஸோ காப்பி பண்ணி இங்க போட்டுக்கிறேன், அப்படி வந்து ஸோ இது எத்தனை வேணுமோ அதை நம்ம காப்பி பண்ணி போடணும். ஸோ Q3ல இருக்கிற ஃபார்முலா காப்பி பண்ணி எனக்கு வந்து ஒரு 25 செல் வேணும்னு என்ன பண்ணணும், இங்க போய் இப்படி காப்பி பண்ணி பார்த்துட்டு 25 வந்துருச்சு. புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது சீக்வன்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, ஒரே ஒரு செல்ல மட்டும் என்ட்ரி பண்ண போதும். இங்க சீக்வன்ஸ் 1,5,1,1 சொல்லி போட்டுருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷா என்ட்ரி பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இதை டெலிட் பண்ணிக்கலாமா? ஓகே, டெலிட் பண்ண உடனே இந்த இடத்துல நம்ம எல்லோ கலர்லயும் டேட்டா போயிடுச்சு, ஃபார்முலா செல்லையும் ப்ளூ கலர்ல இருக்க ஏரியாலாம் போயிடுச்சு, வயலட் கலர்லயும் ஃபில்அப் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து எத்தனை இடத்துல என்ட்ரி பண்றோம், 5 காலத்துல என்ட்ரி பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஈக்குவல் டு என்ன பண்ணும்,
டபுள் கோட்டுக்குள்ள கியூ கொடுத்துட்டு அண்ட் சீக்வன்ஸ் ஓப்பன் பிராக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் ரோன்னு சொல்லி கேட்குது. எத்தனை ரோல டேட்டா என்டர் பண்ணா நமக்கு ஒரே ரோல தான் டேட்டா வேணும் இல்லையா? ஓகே. கமா எத்தனை காலத்துல வேணும்னா நமக்கு 5 காலத்துல டேட்டா வரும். கமா ஸ்டார்டிங் வித் நம்பர் 1. அடுத்து நம்பர் ஸ்டெப். கீழே பாருங்க உங்க கைடன்ஸ் வந்துட்டு இருக்கு. ரோஸ் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரோஸ் கேக்குது. எத்தனை ரோ அப்படின்றது இந்த இடத்துல டார்க்கா இருக்குது ரோ இல்லையா? அடுத்தது காலம்ஸ் வந்து டபுள் இதில் ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு. ஸ்டார்ட்டும் ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு. ஸ்டெப்பும் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு. ஸோ சீக்வன்ஸ் அப்படின்ற ரோ நம்பர் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கமா பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்து காலத்துக்கு ஜம்ப் ஆகும் பாருங்க. இப்போ காலத்துக்கு ஜம்ப் ஆகி காலம் அப்படின்றது நமக்கு பிளாக் லெட்டர்ல இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ காலம் வந்து எனக்கு வந்து 5 காலத்துல டேட்டா வேணும். Q1, Q2, Q3, Q4, Q5 5 காலம் வேணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி 5 கொடுக்குறோம். அப்புறம் கமா போட்ட உடனே ஸ்டார்ட் அப்படின்றது ஜம்ப் ஆகுது. ஸ்டார்ட். ஓகே. இது எல்லாமே அது ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறது நம்ம கொடுக்கலன்னா வந்து அது தனியா ஒரு வேல்யூ கொடுத்துக்கும். ஓகே. அது என்னன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையானது இன்ஃபர்மேஷன் வந்து Q1, Q2ன்னு சொல்லி ஒவ்வொரு இன்க்ரிமெண்டா வந்துட்டு இருக்கோம்ல. ஸ்டார்ட் வித் 1 சொல்லி கொடுக்குறோம். ஸோ 1 கொடுத்தா Q1ல ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது ஸ்டெப் வந்து என்ன பண்ணோம்? 1 ஆட் பண்ணிட்டே போகும். ஸோ க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சுன்னா இப்போ நமக்கு டேட்டா ஃபில்அப் ஆயிடுச்சு. Q1 to Q5 அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்? இங்க போயிட்டு சீக்வன்ஸ் என்டர் பண்ணி பார்க்கலாமா? ஈக்குவல் டு Q அப்படின்ற டெக்ஸ்ட்டை ஜாயின் பண்ணு அண்ட் சீக்வன்ஸ் ஓப்பன் பிராக்கெட். ரோஸ் ஒரே ஒரு ரோல வேணும். காலம் எனக்கு 1000 காலம்ஸ் வேணும். ஸ்டார்ட் வந்து 1 அண்ட் ஸ்டெப் இஸ் ஆல்சோ 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா என்ட்ரி பண்ணா 1000 இடத்துல ஃபில் அப் ஆகணும் இல்லையா? வந்துச்சுங்களா? Q1, Q2, Q3, Q4 சொல்லி வந்திருக்கு. பிளா 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 பாருங்க நிறைய வந்திருக்கு. கடைசிக்கு வந்து கண்ட்ரோல் ரைட் ஆரோ பிரஸ் பண்றேன். ஓகே. கண்ட்ரோல் ரைட் ஆரோ. கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி பிடிச்சிக்கிறேன். ரைட் ஆரோ ஒன்லி 1 டைம் பிரஸ் பண்றேன். பாத்தீங்களா? வந்துச்சா? Q1000. அதுக்கு முன்னாடி Q999. ஸோ எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்மான ஃபில்லிங் எ சீக்வன்ஸ் இன் காலம்ஸ், ஃபில்லிங் எ சீக்வன்ஸ் இன் ரோஸ் அப்படின்ற டீடைல பார்த்தோம். என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ ஃபில்லிங் Q1, Q2, Q3 எக்ஸெட்ரா இன் காலம்ஸ், ஃபில்லிங் Q1, Q2, Q3 இன் ரோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நமக்கு அடுத்த சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இங்க 1, 2, 3, 4 எப்படி ஃபில் அப் பண்ணணும்னா சீக்வன்ஸ் என்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி 1, 4, 1, 1. ஓகே. இதை ஃபில் அப் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஃபார்முலா இருக்கு. எல்லோ கலர்ல இருக்கு ஃபார்முலா. அப்புறம் இந்த வயலட் கலர்ல இருக்கிறது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபில் அப் ஆயிருக்கிற டேட்டா. புரியுதுங்களா? 1, 2, 3, 4 மட்டும் தான் எனக்கு வேணும். கொடுத்தாச்சு. அதே மாதிரி இங்க வந்து 1, 3, 5, 7, 9 வேணும்னா என்ன பண்ணணும்? எல்லோ கலர்ல உண்டானதுல ஃபார்முலா 1 ஸ்டார்ட் ஆயிருக்கா? அப்புறம் பாருங்க 2வது 3, 3வது 5, 4வது 7, 5வது 9 இவ்வளவு வந்திருக்கு. எப்படி இது வந்துச்சு? இந்த சீக்வன்ஸ்ல என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம போயிட்டு நம்ம நார்மலா இந்த கலர்ல கொடுத்து பார்க்கலாம். ஃபார்முலா பார்ல என்ன கலர்ல கொடுத்தா நமக்கு தெரியும் அப்படின்றது. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க ஃபார்முலாஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம 1, 4, 1, 1 சொல்லி கொடுத்துருக்கோம். ரொம்ப எத்தனை ரோல வேணும்? ஒரே ஒரு ரோ. எத்தனை காலம் வேணும்? 4 காலம். எதுல ஸ்டார்ட் பண்ணணும்? 1ல ஸ்டார்ட் பண்ணணும். எதுல வந்து இன்கிரிமெண்ட் வரணும்? பை இன்க்ரீசிங் ஹவு மச் 1 அப்படின்னு போட்டுருக்கோம். இங்க பாருங்க அந்த லாஸ்ட்ல பை இன்க்ரீசிங் பை 2 சொல்லி கொடுத்துருக்கோம். அதனாலதான் வந்து 1 become 3, 1 plus 2 3, 3 plus 2 5, 5 plus 2 7. புரிஞ்சுங்களா? அடுத்தது இந்த மாதிரி P-1, P-2 சொல்லி நம்ம வேணும்னா அப்படி கொடுக்கலாம். பட் எனக்கு P- வேண்டாம், எனக்கு வந்து நார்மலா டிஜிட் வேணும் அப்படின்னு கொடுக்கணும்னா என்ன பண்ணோம்? ஹவு டு பில்ட் P-001 to P-999 வேணும். ஏன்னா நார்மலா வந்து இப்போ கம்ப்யூட்டர்ல சில இது ஆட்டோமேஷன் பண்ணும்போது வந்து இந்த 3 டிஜிட் ரிசர்வ் பண்ணிருப்பாங்க. பிக்கு அப்புறம் டேஷ் சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். P டேஷ் கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த 3 டிஜிட்ல வந்து 001ல ஸ்டார்ட் ஆகி 999ல மேக்ஸிமம் இதெல்லாம் முடியும் இல்லையா? அதுக்கப்புறம் 1000 சொல்லி போச்சுன்னா 4th டிஜிட் வந்துடும். ஸோ சில ஆட்டோமேஷன்ல வந்து இந்த மாதிரி 3 டிஜிட் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஆட்டோமேஷன்ல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேல போனா எரர் ஆயிடும். அதனால வந்து இந்த டிஜிட்ல எப்படி ஃபில் அப் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா நம்ம பில்டு பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் அடிஷனல் நாலேஜ் வேணும். ஓகே. ஸோ என்னென்ன காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா எப்படி பில்டு பண்றதுன்றத நிறைய வீடியோஸ் அப்பப்போ போடுறேன், அதையும் பாருங்க. இந்த வீடியோல நமக்கு தேவையானது வந்து ரொம்ப முக்கியமானது நெஸ்டட் டு ஃபங்க்ஷன்ஸ்.
ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலாலாம் எப்படின்னா நெஸ்டட் ஃபார்முலான்னு சொல்லி சொல்லுவோம். மோர் தேன் ஒன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா பில்ட் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து எந்தெந்த ஃபங்க்ஷன் நெஸ்ட் பண்ண போறோம்னா டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனையும் சீக்வன்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்ண போறோம்? இந்த இதுல ஃபார்முலா கொடுத்துருக்கு. ஈக்குவல் டு டபுள் கோட்ல பி டேஷ்ன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா பி டேஷ் வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படும். அண்ட் டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை கொடுத்து எப்படி டெக்ஸ்ட் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு சீக்வன்ஸ்ன்ற ஃபர்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த சீக்வன்ஸுக்குள்ள எந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்தா இந்த 000 சொல்லி போட்டு டபுள் கோட்ல போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு இதை வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ சீக்வன்ஸ் 999 காலம்ஸ் வேணும். 1 அப்படின்றது என்ன அர்த்தம்? ஒரே ஒரு 999 ரோஸ் வேணும். அப்புறம் ஒரு காலம் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து ரோ, ரெண்டாவது காலம். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஸ்டார்டிங் நம்பர், தென் இன்க்ரிமெண்ட் பை இன்க்ரிமெண்ட். ஸோ இதுதான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா பில்ட் பண்ணிருக்கிறோங்க பாருங்க. இது வந்து எல்லோ கலர். என்ன ஃபார்முலா பில்ட் பண்ணிக்கிறோன்ற இந்த இடத்துல நான் என்ட்ரி பண்ணி காமிக்கிறேன். ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சுன்னா இந்த இடத்துல. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே, ஸோ இதுதான் நம்ம பில்ட் பண்ணியிருக்கிற ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ஈக்குவல் டு விதின் டபுள் கோட் பி டேஷ் அப்படின்ற டெக்ஸ்டையும் அண்ட் டெக்ஸ்ட் ஆஃப் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ் 1 அப்படின்னா ஒரே ஒரு ரோல வரணும். ஸோ ஒரு ரோல வந்திருக்க டேட்டா எல்லாம் ஃபுல்லா P-001 P-002 வந்திருக்கா. கமான் 999னா P999 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ பாருங்க கடைசியில P999 வரைக்கும் கடைசியில ஃபில்அப் ஆயிருக்கு. காலம் ALK, காலம் ALL அப்படின்னு. ஓ வெரி குட், லக்கிலி இட் இஸ் ALL ஸ்பெல்ஸ் லைக் ஆல் அப்படின்னு நமக்கு தேவையான எல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா P997, P998, P999 எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில்அப் ஆயிருக்கும். இங்க ஃபார்முலா பார்ல போய் பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா மட்டும் தான் அந்த இடத்துல அப்பியர் ஆகும். ஒரு டல் கலர்ல அப்பியர் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பில் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ எல்லா இடத்துலையும் அதே ஃபார்முலா தான் இருக்கும். ஸோ எல்லோ கலர்ல இருக்கிற ஃபார்முலா வந்து 999 வரைக்கும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் இதுதான். ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து டெக்ஸ்ட்டுக்குள்ள என்ன மாதிரி வரணும்? ஒரு பர்டிகுலர் டேட்டாவை இந்த மாதிரி 3 டிஜிட்டா கன்வெர்ட் பண்ணி எனக்கு வரணும்னு சொல்லி சொல்றோம். ஸோ சீக்வன்ஸ் 1,999,1,1 அப்படின்றது நமக்கு 001, 002, 002, 3 அப்படின்னு தராது இல்லையா? 1, 2, 3 அப்படிதான் வரும். போட்டு காமிக்கட்டுமா? ஈக்குவல் டு சீக்வன்ஸ் என்ன பண்ணணும்? 1,999, ஏன் 999 பார்ப்போம்? 10க்கு போட்டு பார்ப்போமா? ஓகே, 1, 1 அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்ன வரணும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லி இந்த ரைட் சைட்ல ஃபுல்லா வரும். வந்துருச்சுங்களா? பாத்தீங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் சொல்லி போடுறோம். TEXT அப்படின்னு சொல்லி போட்டு இதுக்கப்புறம் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு அந்த சீக்வன்ஸுக்கு அப்புறம் பிராக்கெட்ல ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை எப்படி அது எனக்கு வந்து வரணும்னா டபுள் கோட்ல வந்து கொடுத்தாச்சுன்னா டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணணும்னு அர்த்தம். இந்த மாதிரி 3 டிஜிட்ஸ்ல எனக்கு வரணும். 1 என்ன வரணும்? 001 அப்படின்னு சொல்லி வரணும். 2 என்ன வரும்? 002 வரணும்னு சொல்லி அர்த்தம். இப்போ என்டர் பண்ண என்ன பாருங்க, 001, 002, 003 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. 010 சொல்லி வந்துருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்? நமக்கு P டேஷ் வேணும் இல்லையா? ஸோ P டேஷ் அப்படின்றத டபுள் கோட்ல கொடுத்துட்டு அண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இது வந்து என்னன்னா இதுவும் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தான். ஸோ அண்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து என்ன டெக்ஸ்ட்? P டேஷ் அப்படின்ற டைரக்டா கொடுத்துருக்க டெக்ஸ்ட். அடுத்தது டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதுல ஒரு அவுட்புட் சீக்வன்ஸை வச்சு ஒரு அவுட்புட் வருது. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட்ல நமக்கு வரணும். 000 அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி டிஜிட்ல எனக்கு வரணும்னு சொல்லி போட்டு. ஸோ இப்போ என்டர் பண்ணி வச்சுன்னா என்ன வரலாம்? P-001, P-002 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்றோம்? இது வந்து காலத்துல நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அடுத்து அதே மாதிரி தான் ஃபார்முலா இங்கே என்டர் பண்ணியிருக்கோம். இது பாருங்க, P-001 அப்படின்றத பாருங்க. இங்க டபுள் கோட்ல P கொடுத்துருக்கு, அண்ட் கொடுத்து டெக்ஸ்ட் கொடுத்துட்டு சீக்வன்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் 999 போட்டதுன்னா 999 ரோஸ் சொல்லி அர்த்தம். ஓகே, 999 ரோஸ்ல போயிட்டு இது வந்து என்ன பண்ணணும்? ஒரே ஒரு காலத்துல என்டர் பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து எல்லாம் என்டர் பண்ணி P-001, P-002, P-003 போட்டு பிளா பிளா பிளான்னு சொல்லி போட்டு என்ன இருக்கு? P999 வந்திருக்கா? புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து நம்மளோட எய்மான filling a sequence in columns, filling a sequence in rows. அது வந்து சின்னதா சிம்பிளான எக்ஸாம்பிளையும் பார்த்தோம். இந்த மாதிரி
filling Q1, Q2, Q3 in columns, filling Q1, Q2, Q3 in rows. அப்புறம் வந்து அடிஷனலா இந்த 1, 2, 3, 4 மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இப்படி இந்த மாதிரி என்ட்ரு பண்ணிருக்கோம். 1, 3, 5, 7, 9 அப்படின்ற எப்படி என்ட்ரு பண்ணிருக்கோம். இங்க போயிட்டு பாத்தீங்கன்னா P-1, P-2, P-3ன்னு சொல்லி வந்திருக்கு. அதே மாதிரி இங்க போயிட்டு அட்வான்ஸா நெஸ்டட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணிருக்கிறோம். நெஸ்டட் ஃபார்முலானா மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு பில்ட் தி ஃபார்முலா. ஸோ அதில் எத்தனை ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கிறோம், சாரி எத்தனை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம்னு கேட்குறேன். எத்தனை ஃபார்முலா இல்லை, ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஒரு ஃபார்முலால எத்தனை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம், 2 ஃபங்க்ஷன். என்னென்ன ஃபங்க்ஷன், டெக்ஸ்ட் ப்ளஸ் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு இந்த சேனல் DPABயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. அது மாதிரி கமெண்ட் எழுதுங்க, தயவு செஞ்சு கமெண்ட் எழுதுங்க. யாருமே கமெண்ட் எழுத மாட்டேங்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா எதுவுமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்க கீப் குவைட் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா யாருக்குமே சப்போர்ட் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் என்னை மாதிரி ஆட்கள்லாம் வந்து நம்ம தமிழ் புரிஞ்சிக்கக்கூடிய மக்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ் தெரிஞ்ச தமிழ் மக்கள் மட்டும் இல்லாம தமிழை நம்ம வளர்க்கணும்னு என்ன பண்ணோம், தமிழ் புரிஞ்சிக்கக்கூடிய, இப்ப ஹிந்தி பேசுறவங்க தமிழ் புரியும்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஏன்னா நீங்க கமெண்ட்ல எழுதணும், நீங்க இங்கிலீஷ்ல கூட கமெண்ட் எழுதலாம், தமிழ்ல எழுதலாம். அவங்க அதை படிச்சு பார்ப்பாங்க. ஹிந்திக்காரங்க வந்து நமக்கு இந்த தமிழ்ல வந்து புரிஞ்சுக்கணும், எனக்கு தமிழ்ல வந்து கத்துக்கணும், ஏன்னா சென்னையில வேலை பார்க்குறேன், கோயம்புத்தூர்ல வேலை பார்க்குறேன்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து தெலுங்கு பேசுறவங்க வந்து நம்ம சென்னையில இல்ல கோயம்புத்தூர்ல மதுரையில எங்கேயோ வேலை பார்க்குறவங்க தமிழ்ல எனக்கு வீடியோ போடணும், தமிழ்ல எனக்கு வீடியோ புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க, தமிழை நான் கத்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஆஃபீஸ்ல தமிழ்ல பேசணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தமிழ் பேசுற ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, கேரளா பேசுற மலையாளம் பேசுற ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, கன்னடம் பேசுற கர்நாடகா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும், பெங்களூர்ல இருக்கிறவங்க, அந்த மாதிரி பெங்களூர் மைசூர் இருக்கிறவங்க, அதே மாதிரி நம்ம தெலுங்குல உள்ளவங்க, தெலுங்குன்னா ஹைதராபாத், அப்புறம் வந்து என்ன நம்ம விசாகப்பட்டினம் அந்த மாதிரி ஏரியால உள்ளவங்க, அதே மாதிரி வந்து மகாராஷ்டிரால வந்து மராட்டியம் பேசுறவங்க, மற்ற வட மாநில உள்ளவங்க எல்லாருமே நம்ம இந்தியன் தான் இல்லையா. எல்லாருக்கும் வந்து தமிழ் புரிஞ்சவங்க அப்படின்ற ஒரு இது போகும்போது நிறைய பேருக்கு அது வந்து பெனிஃபிட் ஆகும். அதனால தயவு செஞ்சு கமெண்ட் எழுதுங்க. கமெண்ட் எழுதிட்டு இந்த வீடியோ நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு போடுங்க, நல்லா இல்லைன்னா என்ன நல்லா இல்லைன்னு போட்டீங்கன்னா நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பாய்.